இது ஜெயிலில் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கைதியோட டைரி. என்னோட 19 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 பசங்க. நாங்கள் எங்கள் மாமியார் மாமனார் கூட தான் இருந்தோம். காலையில் 5 மணிக்கே என் பொழுது விடியும். அதோட என் மாமியார் மாமனார் கொடுமையும் ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை சொல்வாங்க. நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாஷிங் மிஷின் இருந்தும் கையில் துணி துவைக்க விடுவாங்க. டெய்லி வீட்டை துடைக்கணும். ஏதாச்சும் சாப்பிட்ற ஐட்டம் தெருவில் போய் அதை என் பசங்க கேட்டக்கூடாது. உடனே உங்கள் அம்மா என்ன பண்ணுறா, அவளை பண்ண சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கொடுமைப்படுத்துவாங்க. தலைவலி உடம்பு வலின்னு ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் தூங்க முடியாது. உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னு. அவரும் அவரோட பங்குக்கு நான் சமைச்சு வச்சதுல குறை சொல்வார். சமைக்க தெரியலன்னு அசிங்கமாக திட்டுவார். இதில் என் பசங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா அதுக்கும் நான் தான் திட்டு வாங்கணும், சரியாக வளர்க்க தெரியலன்னு. அவரை மீறி நான் ஏதாச்சும் பேசிட்டா அவ்வளோதான், ஒரே அடி ஓடதான். இதில் என் மாமியார் ஏதாச்சும் சொல்லிட்டா உடனே அவளை வீட்டை விட்டு அனுப்புமா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் கேட்டு கோவம் வந்து வீட்டை விட்டு வந்துடலான்னு தோணும். பட் எங்கே போவேன்? அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, 2 அண்ணா மட்டும்தான். ஸோ அன்னி கொடுமை. அங்கேயும் போக முடியாது. சுயமாக நிற்க படிப்பும் இல்லை. அதனால் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி என்ன திட்டினாலும் அடித்தாலும் வாங்கிட்டு எல்லா தப்பும் ஏன் மேலே தானும் ஒத்துக்கிட்டு வர்றதை தவிர வர வழி இல்லை. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என் மாமியாரை பார்த்துக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு தலைவலி கால்வலின்னு சொன்னால் உடனே காலமிக்கி விடுவேன். பட் இவ்வளோ பண்ணியும் ஏன் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு? பல வருஷம் ஆயிடுச்சு, இந்த கொடுமையெல்லாம் குறைஞ்ச பாடு இல்லை. இதில் எனக்கு நாத்தனார் ஹஸ்பண்டுன்னு எல்லா சைட்லேயும் ப்ராப்ளம் தான். இதெல்லாம் சொல்லி புலம்பு கூட ஆள் இல்லை. எதுக்கு வாழ்கிறோம், யாருக்கு வாழ்கிறோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. மார்னிங் சாப்பாடே 12 மணிக்கு தான், அதுவும் முந்தின நாள் மிஞ்சி போன சாப்பாடு தான். எங்கள் அம்மாவோ அப்பாவோ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை இருக்குமா? ஆறுதல் கூட இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு மேலே பாத்ரூமில் இருந்தாலே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்னதான் பண்ணுவாளோ அப்படி இப்படின்னு என் கேரக்டரை தப்பாக பேசுகிற அளவுக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக தான் போட்டு சாப்பிட்றேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் ரோசப்பட்டு பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா எங்கே போவேன்? இப்போ சொல்லுங்க, நான் ஜெயிலில் தானே இருக்கேன். ஜெயிலில் கூட மணி அடிச்சா சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜெயிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை?